உணர்ச்சி வசப்படக்கூடாது. ஒரு விறகு கட்டை எடுத்து அதான் ட்ரீட்மெண்ட்டு. விறகு கட்டை எடுத்து பட்டுன்னு போடணும். அப்போதான் ஷாக்லேருந்து வெளில வரும். அடிச்சா மாதிரியும் ஆச்சு, காப்பாற்றின மாதிரியும் ஆச்சு. அறிவை யூஸ் பண்ண வேணாம். அறிவை எதுக்கு இருக்கு? அறிவை யூஸ் பண்ண வேணும். எதுவாக இருந்தாலும் சரி சார், குடும்பத்தில் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. வாழ்க்கை அந்த மாதிரி தான், குடும்பம் அந்த மாதிரி தான். 40 ஆம்பளைங்க ஒரே அறையில் 10 வருஷம் ஒத்துமையாக இருக்கான். ஆனால் 2 லேடிஸ் அவ்வளோ பெரிய வீடு, ஒன்றும் பண்ண முடியும். ஆனால் அந்த கல்யாணம் முதல் வாரம் இருக்குது தெரியுங்களா, அதை நினச்சி பார்ப்பேன். அவ்வளோ ஒத்துமையாக இருக்கும். அத்தை, இனிமேல் நான் உங்களை அம்மான்னு கூப்பிடவா? அம்மா நீ என் பெரிய பொண்ணுமா, எல்லாம் ஒரே வாரம் தான். அப்புறம் அத்தையாவது சொத்தையாவது. எங்கள் அம்மா சார் கல்யாணம் ஆகி 6 மாதத்தில் என்கிட்ட சொல்கிறாங்க, ஏண்டா நீ கூட மாறிட்ட, அவள் எது சொன்னாலும் பூமி மாதிரி தலையாட்டுறா. இல்லைம்மா, மனைவி சொல்லே மந்திரம்னு படிச்சிருக்கேன்னு. அது உங்கள் அப்பாவுக்கு சொன்னது உனக்கு இல்லைன்னாங்க. ஒன்றும் பண்ண முடியாது சார். உண்மையிலே சார், படிக்கிற பசங்களுக்கு வருஷத்தில் ஒரு நாள் எக்ஸாம் சார். இல்லை, ஒரே நாள் கடைசியில் எக்ஸாம். சிஓக்கு தெரியும், அவங்களுக்கு சிலபஸ் இருக்கு. இல்லை, சிலபஸை விட்டுட்டு கேள்வி வந்தால் அந்த கேள்வியை மட்டும் எழுதினாலே மதிப்பெண் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். அவ்வளோ பாதுகாப்பு. ஆனால் வாழ்க்கையில் ஆம்பளைங்களுக்கு டெய்லி எக்ஸாம், சிலபஸ் கிடையாது, சாய்ஸும் கிடையாது, சத்தம் சார். 7 மணிக்கு ஆஃபீஸுக்கு கிளம்புறோம். ஒய்ஃப் வந்து கேட்குது, எவ்வளோ நாளாக உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் நம்ம வீட்டிலே இருப்பாங்க, உங்கள் தங்கச்சி வீட்டுக்கு கொஞ்சம் அனுப்புங்கன்னு. அவள் என்ன கேட்க வந்தா, எவ்வளோ நாளாக உங்கள் அப்பா அம்மா இருப்பாங்கன்னு கேட்க வந்தா. நான் பெரிய சண்டை ஆகிட போதுன்னு உங்கள் தங்கச்சி வீடுன்னு சொல்லிட்டான். சாயங்காலம் வந்தால் அம்மா வந்து ஹாலு யஸ்வரலட்சுமி மாதிரி இடுப்பில் கை வச்சுன்னு உன் பொண்டாட்டியை கொஞ்சம் அடக்கி வைக்கணும். முடியுமா? நான் எங்கள் அப்பாவாலே முடியலன்னா ஈஸ்வரில் உட்காந்துக்கிறார் அவர் பையன். ஆமாங்க, அவங்களாம் லேடிஸ் சில வாட்டி ரொம்ப ஃப்ராங்காக பேசுவாங்க சார். இந்த ஒளிவு மறைவே கிடையாது. இப்போ சொல்கிறேங்க, உங்கள் சின்ன தங்கச்சி எனக்கு பிடிக்கவே இல்லைங்க, மூஞ்சி எதிர்க்க சொல்கிறான். சார், நம்ம என்னைக்காவது ஒய்ஃபு கிட்ட சொல்லியிருக்குமா உன் சின்ன தங்கச்சியை பிடிக்கணும்? நியாயம் வேணும், ஒரு நியாயம் வேணும்ல. அவங்க